வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் செல்வகுமார். பிரபஞ்ச சிவ ஜோதிடம் சேனல் பார்க்கும் அனைத்து அன்பர்களுக்கும் நன்றி. இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கிற காணொளியோட தலைப்பு 27 நட்சத்திர அன்பர்களும் வாழ்க்கையில ஒரு முறையேனும் சென்று தரிசனம் செய்ய வேண்டிய திருக்கோயில்கள் அப்படிங்கிறது தான் தலைப்பு. அதாவது நம்மளுடைய இந்திய ஜோதிடம் அப்படிங்கிறது 27 நட்சத்திரங்கள் 108 நட்சத்திர பாதங்களை அடிப்படையாக கொண்டது. அப்போ ஒவ்வொரு அன்பரும் ஏஎல்பி ஜோதிடப்படி கணக்கீடுகள் செய்யப்படும் பொழுது தற்பொழுது ஏதேனும் ஒரு நட்சத்திர பாதத்தை ஏஎல்பி லக்ன நட்சத்திரமாக கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய நடப்பு ஏஎல்பி லக்னத்தில் லக்ன நட்சத்திர புள்ளிகளாக, அதாவது லக்ன நட்சத்திரமாக ஒரு நட்சத்திரம் சென்று கொண்டிருக்கும். அதை தான் நம்ம ஏஎல்பி லக்ன நட்சத்திரம் அப்படின்னு குறிப்பிடுறோம். இந்த ஏஎல்பி லக்ன நட்சத்திரத்தின்படி தான் ஒருத்தருடைய தற்காலிக வாழ்க்கை அப்படிங்கிறது அமையுது. இந்த நட்சத்திரம் போகக்கூடிய 4 வருடம் 4 மாதங்கள் அந்த நட்சத்திரத்தோட தன்மையோட தான் அந்த ஜாதகர் இருக்கார். அந்த நட்சத்திரத்தோட பலாபலன்கள், அந்த நட்சத்திரத்தோட குணாதிசயங்கள், அந்த நட்சத்திரத்தோட சாதக பாதகங்கள் அந்த ஜாதகரிடம் பிரதிபலிக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது 27 நட்சத்திர அன்பர்களும் அந்த நட்சத்திரம் ஏஎல்பி லக்ன நட்சத்திரமாக செல்லக்கூடிய காலகட்டத்தில் சந்திக்கக்கூடிய சவால்கள், பிரச்சனைகள், இன்ப துன்பங்கள், மனக்குழப்பங்கள் ஆகியவற்றுக்கு தீர்வு தேடி ஒவ்வொரு கோயிலாக செல்கிறார்கள், ஜோதிடரை நாடுகிறார்கள். எந்த கோயிலுக்கு போனால் எனக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போய் கேட்குறாங்க. சில பேர் அவங்களா மனசில் ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டு குலதெய்வ கோயிலுக்கு போகிறாங்க, இஷ்ட தெய்வ கோயிலுக்கு போகிறாங்க, பழனிக்கு மாலை போட்டு பாத யாத்திரை போகிறாங்க, திருப்பதிக்கு போகிறாங்க, சபரிமலைக்கு மாலை போட்டு யாத்திரை போகிறாங்க. இப்படி வழிபாடுகளை அவங்க வடிவமைச்சுக்கிறாங்க. ஆனால் அதில் பெரும்பான்மையான அன்பர்களுக்கு சரியான பலன்கள்ங்கிறது கிடைக்காம போகக்கூடிய வாய்ப்புகள்ங்கிறது இருக்குது. இதுக்கு காரணம் என்னென்னா, உங்களுக்கு தீர்வுங்கிறது வேற ஒரு இடத்துல காத்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் அதை தெரிஞ்சிக்காம எங்கெங்கேயோ தீர்வை தேடி அலையிறீங்க. ஒரு நகைச்சுவையாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இருட்டில் தொலைச்சிட்டு வெளிச்சத்தில் தேடுனா அப்படின்னு சொல்லுவாங்க. இருட்டில் ஒரு பொருளை தொலைச்சிட்டு அதை வெளிச்சத்தில் தேடினா எப்படி கிடைக்கும்? எங்கே தொலைச்சமோ அங்கேயே தானே தேடணும். அதே போல் ஏஎல்பி லக்ன நட்சத்திரங்களாக குறிப்பிட்ட நட்சத்திரம் செல்லும் பொழுது அந்த நட்சத்திர காலங்களில் அந்த ஜாதகர் சந்திக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வுங்கிறது ஒரு இடத்துல இருக்கு. அதை நம்ம முன்னோர்கள், சித்தர்கள், மகான்கள், ஜோதிட ஞானிகள் அவங்கெல்லாம் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்க. அதை தெரிந்து கொண்டு குறிப்பிட்ட அந்த தீர்வு இருக்கக்கூடிய இடத்திற்கு நம்ம செல்லாமல் வேற எங்கெங்கேயோ நம்ம போனாலும் எதிர்பார்த்த பலன் கிடைக்குமானா கிடைக்காது. இப்போ நம்ம இந்த காணொளியில் தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் எங்கு தீர்வு இருக்கிறது. அஸ்வினி முதல் ரேவதி வரையிலான 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் எங்கெங்கெல்லாம் தீர்வு இருக்கிறது, அதை எவ்வாறு நாம் தெரிந்து கொண்டு சென்று அந்த தீர்வினை அடைவது அப்படிங்கிறது தான் இந்த காணொளியோட நோக்கம். சரிங்களா? எந்த ஒரு இறைவனையோ, எந்த ஒரு தெய்வத்தையோ, எந்த ஒரு திருக்கோயிலையோ நான் குறைத்து மதிப்பிடவில்லை. எல்லா ஆலயங்களும் மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகத்தான் பெரியவங்களால நிர்மாணிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இப்போது உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், எல்லா மருத்துவரும் மக்களின் குறைகளை தீர்ப்பதற்காக தான் இருக்கிறாங்க. அவங்களோட நோக்கமே மக்களின் குறைகளை தீர்ப்பது. ஆனால்
ஒரு வயிற்று வலிக்காரர் போய் ஒரு இதய மருத்துவர்கிட்ட போனார்னா தீர்வு முழுமையா கிடைக்குமா? கிடைக்கும். ஆனா, ஒரு குடல் நோய் மருத்துவர் தர்ற அளவுக்கு தீர்வை ஒரு இதய மருத்துவர் வயிற்று வலிக்கு கொடுக்க முடியாது. அதே மாதிரி ஒரு இதயம் சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர் போய் ஒரு எலும்பு டாக்டரை பார்க்குறாருன்னா, அந்த எலும்பு டாக்டர் அவரால் முடிந்த அவருக்கு தெரிந்த வைத்தியத்தை செய்வார். அதில் ஓரளவுக்கு குணம் கிடைக்கும். ஆனால் ஒரு இதய மருத்துவர் கொடுக்கக்கூடிய தீர்வினை ஒரு எலும்பு மருத்துவரால் இதய நோய்க்கு கொடுக்க முடியாது. இப்படித்தான் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் அந்த நட்சத்திரம் செல்லக்கூடிய காலங்களில் ஜாதகர் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒவ்வொரு திருக்கோயில்களை நம்மளுடைய முன்னோர்கள் நிர்மாணித்துள்ளார்கள். அந்த திருக்கோயில்களை கண்டறிந்து அங்கு செல்லும் பொழுது நம்மளுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும், உடல்நல பிரச்சனையா இருக்கட்டும், குடும்ப பிரச்சனையா இருக்கட்டும், கல்வி சம்பந்தமான பிரச்சனையா இருக்கட்டும், தொழில் சம்பந்தமான பிரச்சனையா இருக்கட்டும், பொருளாதாரம் சம்பந்தமான பிரச்சனையா இருக்கட்டும், எதா இருந்தாலும் அங்கு தீர்வுங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த காணொளி. இப்போ நம்ம இதை 2 பாகங்களாக பார்க்க இருக்கிறோம். ஏன்னா ஒரே பாகத்துல 27 நட்சத்திரங்களுக்கும் உள்ள திருக்கோயில்கள் அதை பற்றிய விளக்கங்கள் கொடுக்க முடியுமானா முடியாது. அதனால 2 பாகங்களாக பார்க்க இருக்கிறோம். முதல் பாகத்துல சில நட்சத்திரங்களுக்கும், 2ஆம் பாகத்துல மீதி இருக்கிற நட்சத்திரங்களுக்கும் நாம அதற்குரிய தீர்வுக்கான திருக்கோயில்களை பார்க்க இருக்கிறோம். முதல்ல நம்ம பார்க்க இருக்கிறது அஸ்வினி நட்சத்திரம். இந்த அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வம் அப்படின்னாலே சமஸ்கிருதத்துல குதிரை அப்படின்னு பேரு. அஸ்வம்னா குதிரை என்று பெயர். குதிரையின் முகம் போன்ற ஒரு அமைப்புல இந்த நட்சத்திர கூட்டம் இருக்கிறதுனால இதுக்கு அஸ்வினி நட்சத்திரங்கள் அப்படின்னு பேர் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, குதிரையின் முகத்தோடு இருக்கக்கூடிய அஸ்வினி தேவர்கள் என்ற இரட்டை தேவதைகள், அஸ்வினி தேவர்கள் எனப்படக்கூடிய இரட்டை தேவதைகள் இந்த நட்சத்திரத்துல தான் ஜனிச்சிருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, தேவர்களுக்கு மருத்துவராக திகழ்ந்தவர்கள், தேவர்களுக்கு மருத்துவர்களாக திகழ்ந்தவர்கள். அந்த அஸ்வினி குமாரர்கள் எனப்படக்கூடியவர்கள் தங்களுக்கு ஏற்பட்ட சாபத்திற்கு விமோச்சனம் பெற சிவபெருமானை நோக்கி கடும் தவம் செய்து சிவனுடைய தரிசனத்தையும் கண்டு அவரிடம் சாப விமோச்சனமும் பெற்ற ஸ்தலம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிறவி மருந்தீஸ்வரர் திருக்கோயில். பிறவி மருந்தீஸ்வரர் திருக்கோயில், அதாவது பேர்லயே மருந்தீஸ்வரர்னு வந்துருச்சு. ஏன்னா அஸ்வினி குமாரர்கள் யாருன்னா தேவர்களுக்கே மருத்துவர்கள். அதனால அவர்களுக்கு அருள்பாலித்த ஈஸ்வரனுக்கு மருந்தீஸ்வரர்ங்கிற பேரே வந்துருச்சு. அப்ப பிறவி மருந்தீஸ்வரர் திருக்கோயில் திருத்துறைப்பூண்டி. இது தஞ்சாவூர், கும்பகோணம், அந்த திருவாரூர் அந்த ஏரியால தான் இருக்கு. குறிப்பா நம்ம இந்த காணொலியில சொல்லக்கூடிய கோவில்களுக்கான ஊர்கள் உங்களுக்கு பரிச்சயம் இல்லாம சில ஊர்கள் இருக்கும், கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க. ஒன்றும் இப்ப எல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த கோவில் இருக்கிற ஊரோட பேரை கூகுள்ல போட்டிங்கன்னா மேப்பே வந்துடும் உங்களுக்கு. உங்க இருப்பிடத்திலிருந்து அந்த ஊரை எப்படி சென்றடையலாம், எத்தனை கிலோமீட்டர் அப்படிங்கிற மேப்பே அழகா வந்துடுது. கூகுள் சர்ச்சில் கொடுத்தீங்கன்னா அந்த கோவில் பற்றிய அனைத்து விவரங்களும், இப்போ தரிசன நேரம், அந்த ஊரை எப்படி சென்று அடைகிறது, பேருந்து வசதி எப்படி இருக்கு, எல்லா விவரங்களுமே கூகுளில் கிடைக்குது. அதனால கவலைப்படாம நீங்க கேள்விப்படாத பேரா இருக்கே இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுலாம் நினைக்க வேணாம். நீங்க நோட் மட்டும் பண்ணிக்கங்க. அவங்கவுங்க குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், உறவினர்கள் தங்களுடைய ஏஎல்பி லக்ன நட்சத்திரம் இப்போ என்ன போய்கிட்டு இருக்கோ அதுக்குரிய கோயில்களை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வருடத்துக்கு ஒரு முறை போகிறது ரொம்ப சிறப்பு. அப்படி முடியலன்னா வாழ்க்கையில் ஒரு முறையாவது அந்த கோயிலுக்கு போயிடணும். அப்போ தான் அந்த நட்சத்திர காலங்களில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படிங்கிறது அமையும். சரிங்களா? இப்போ நம்ம பிறவி மருந்தீஸ்வரர் திருக்கோயில் திருத்துறைப்பூண்டி அப்படிங்கிற ஸ்தலத்தை அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அந்த அஸ்வினி நட்சத்திரம் நடப்புல போய்கிட்டு இருக்க காலகட்டத்தில் போய் தரிசனம் செய்யணும் அப்படிங்கிறது கேட்டுக்கிறோம். அடுத்து பரணி நட்சத்திரம். இந்த பரணி நட்சத்திரத்துக்கு எங்கன்னா
திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருப்பைஞ்சீலி, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருப்பைஞ்சீலி அப்படிங்கிற ஸ்தலம். திருச்சியிலேருந்து ஒரு 18 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு திருப்பைஞ்சீலி அப்படிங்கிற ஸ்தலம். அங்கே வந்து நீலிவனநாதர், நீலிவனநாதர் இதுவும் சிவன் கோவில் தான். இந்த கோவிலில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கண்டேயன் கதை உங்களுக்கு தெரியும். மார்க்கண்டேயன் என்றும் 16ங்கிற ஒரு வரம் பெற்ற கதை. அதாவது மார்க்கண்டேயனுக்கு 16 வயசுல மரணம் அப்படிங்கிறது விதி. அப்போ அந்த மரணத்தை கொடுப்பதற்காக யமதர்மர் வராரு. யமதர்மனுக்கு பயந்துகிட்டு மார்க்கண்டேயன் போய் சிவலிங்கத்தை ஆலிங்கனம் பண்ணிக்கிறார், கட்டி பிடிச்சிக்கிறார். அதையும் பொருட்படுத்தாமல் தன் கடமையே கண்ணாக யமதர்மர் பாசக்கயிற்றை மார்க்கண்டேயன் மேல போடுறார். அது லிங்கத்தின் மேலும் படுது. இதனால சிவன் கோபமுற்று தன் நெற்றி கண்ணால யமதர்மனை எரித்து சாம்பலாக்கி விடுகிறார். இது வந்து நடக்குது. இது எங்க நடக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 60ஆம் கல்யாணம் எனப்படக்கூடிய ஆயுள் நீட்டிப்பு ஹோமம், ஆயுள் ஹோமம் மிக பிரசித்தமா இருக்கக்கூடிய ஸ்தலமான 60ஆம் கல்யாணம் பிரசித்தி பெற்ற திருக்கோயில் வந்து திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் திருக்கோயில். இந்த யமனை நெற்றிக்கண்ணால் சிவன் எரித்த அந்த புராண நிகழ்வு நடந்த இடம் அந்த அமிர்தகடேஸ்வரர் திருக்கோயில் திருக்கடையூர் தான். இவ்வாறு யமதர்மராஜனை சிவபெருமான் சம்ஹாரம் செய்த பிறகு பிறப்பு அதிகரித்து இறப்பு குறைந்து சமநிலை இல்லாத தன்மை அப்படிங்கிறது பூலோகத்தில் ஏற்படுது. அப்போ தேவர்கள்லாம் போய் யமதர்மராஜர் தனக்கு அளிக்கப்பட்ட பணியினை மட்டுமே செய்தார், அவர் மீது தவறில்லை, அவரது அறியாமையை பொறுத்தருளி அவருக்கு மீண்டும் உயிர் தர வேண்டும் அப்படின்னு சிவனை வேண்டினார்கள். சிவன் மனம் இறங்கி திருப்பைஞ்சீலி எனப்படக்கூடிய இந்த ஸ்தலத்தில் தான் யமனுக்கு மறுபடி சிவன் உயிர் கொடுத்து யம தர்மராஜனாக அந்த மரணம் எனப்படக்கூடிய விஷயத்தை கையாளக்கூடிய பதவியையும் மறுபடியும் யமதர்மராஜருக்கு சிவபெருமான் அளித்த தலம் இந்த தலம். இந்த தலத்தில் மிக அற்புதமாக யமதர்மராஜர் தனது தேவியோடு தன்னுடைய உதவியாளர் சித்திரகுப்தனோடு தனி சன்னதியில் அருள்பாலிக்கிறார். ஆகவே பரணி நட்சத்திரத்தை ஏஎல்பி லக்ன நட்சத்திரமாக கொண்டவர்களும் ஏஆர்பி நட்சத்திரமாக கொண்டவர்களும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்து சிவசாபம் நீங்க பெற்ற ஸ்தலமாக திகழக்கூடிய யமதர்மராஜனுக்கு தோஷ நிவர்த்தி அளித்த திருப்பைஞ்சீலி தலத்திற்கு சென்று இறைவனை வழிபடும் பொழுது அவர்கள் சந்திக்கக்கூடிய அனைத்து சவால்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், இன்ப துன்பங்களிலிருந்து விடுதலை பெறுவார்கள் என்பது ஒரு நம்பிக்கை. அடுத்ததாக ரோகிணி நட்சத்திரம். இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் சென்று வழிபட வேண்டிய திருக்கோயில் அப்படின்னு போய் பார்த்திங்கன்னா திருவீழிமிழலை, திருவீழிமிழலை அப்படிங்கிற ஸ்தலம். இந்த ஸ்தலம் வந்து திருவாரூர், தஞ்சாவூர் இந்த மாவட்டங்களுக்கு இடையில் அமைந்திருக்கு. இங்கே அருள்பாலிக்கிற ஈஸ்வரனுக்கு பேர் வீலிநாதேஸ்வரர், வீலிநாதேஸ்வரர் அப்படிங்கிறது தான் இவரோட பேர். இந்த தலத்தோட பெருமை என்னென்னா, இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த மகா யோகி கிருஷ்ண பரமாத்மா. அந்த கிருஷ்ண பரமாத்மா மகாபாரத போரின் முடிவில் அந்த போருக்கே சூத்திரதாரியாக நின்று போரை நடத்திய காரணத்தால் 2 பக்கமும் ஏகப்பட்ட உயிர் சேதங்கள், அது பாண்டவர் பக்கமாக இருந்தாலும் சரி, கௌரவர்கள் பக்கமாக இருந்தாலும் சரி, அந்த உயிர் சேதங்களால் ஏற்படக்கூடிய அந்த தோஷமானது கிருஷ்ண பரமாத்மாவை பீடிக்கிறது. அந்த தோஷ நிவர்த்தியை பெறுவதற்கு கிருஷ்ண பரமாத்மா இந்த திருவீழிமிழலை அப்படிங்கிற ஸ்தலத்தை வந்தடைந்து சிவனை நோக்கி கடுந்தவம் இயற்றி சிவ தரிசனம் பெற்று சிவன் அருள் பெற்று தோஷ நிவர்த்தியை பெற்ற தலம்
இந்த திருவீலி மிளலை. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த கண்ணபிரானுக்கு தோஷ நிவர்த்தியை இந்த ஸ்தலம் அளித்துள்ள காரணத்தால் அனைத்து ரோகிணி நட்சத்திர அன்பர்களும் ஏஎல்பி நட்சத்திரமாக ரோகிணி நட்சத்திரம் செல்லக்கூடிய காலத்திலும் ஏஆர்பி நட்சத்திரமாக ரோகிணி நட்சத்திரம் செல்லக்கூடிய காலத்திலும் இந்த ஸ்தலத்திற்கு வருடத்திற்கு ஒரு முறை வருவது சிறப்பு, அல்லது அந்த 4 வருடத்தில் ஏதேனும் ஒரு முறையாவது வந்து தங்களுடைய பெயர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது அவர்களுக்கு அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வினை தரும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆக அந்த திருவீலி மிளலை அப்படிங்கிற ஸ்தலம் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய ஒரு திருக்கோவில். அடுத்ததாக மிருகஸ்ரீட நட்சத்திரம். மிருகஸ்ரீட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பான ஒரு நட்சத்திரம். ஏன்னா பார்வதி தேவி திரு அவதாரம் செய்த நட்சத்திரம் மிருகஸ்ரீடம். அப்போ அன்னை பார்வதி தேவியோட திரு அவதார நட்சத்திரமாக மிருகஸ்ரீடம் நட்சத்திரம் திகழ்வதால் அந்த திரு அவதார நட்சத்திரமான மிருகஸ்ரீட நட்சத்திரத்தில் பிறந்த பார்வதி தேவிக்கே ஒரு அசுரனை அழித்ததால் ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷத்திற்கு சாப விமோசனத்தை அளிக்கக்கூடிய தலமாக திகழக்கூடியது இந்த நெய்க்குப்பை சுந்தரேஸ்வரர் கோவில். நெய்க்குப்பை சுந்தரேஸ்வரர் கோவில். நெய்க்குப்பைங்கிறது அந்த ஊரோட பேரு. சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் அப்படிங்கிறது அங்க உறைந்துள்ள இறைவனோட பேர். இந்த ஊர் எங்க இருக்குன்னா தஞ்சாவூர் மாவட்டத்துல திருவிடைமருதூர்ங்கிற பெரிய ஒரு புண்ணிய ஸ்தலத்திற்கு பக்கத்துல இந்த ஊர் அமைந்திருக்கு. நெய்க்குப்பைங்கிற ஊர். அந்த நெய்க்குப்பைங்கிற ஊர்ல தான் இந்த சுந்தரேஸ்வரர் கோவில் இருக்கு. இங்கதான் பார்வதி தேவிக்கு சாப விமோசனம் கிடைத்த ஸ்தலம். அப்ப மிருகஸ்ரீடம் 1, 2, 3, 4 பாதங்கள் செல்லக்கூடியவர்கள் ஆண்டுக்கு ஒரு முறையேனும் அல்லது அந்த 4 வருடத்தில் ஏதேனும் ஒரு முறையேனும் இந்த திருக்கோயிலை தரிசனம் செய்வது என்பது அவர்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வினை தரும் என்பதில் ஐயமில்லை. அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இது சிவபெருமானின் ஒரு அவதாரங்களில் ஒன்றான ருத்ரன், சிவனின் அவதாரத்தில் ஒன்றான ருத்ரப்பெருமான் திரு அவதாரம் செய்த நட்சத்திரம். அப்போ ருத்ரன் அவதாரம் பண்ண இந்த நட்சத்திரத்துல 2 திருக்கோயில்கள் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு குறிப்பிடப்படுது. ஒன்று காசி விஸ்வநாதர் திருக்கோயில். ஏன்? பிரம்மனோட அகங்காரத்தை அடக்குவதற்கு அவருடைய 5ஆம் தலையை மகேஸ்வரன் கொய்து எறிந்தார். அப்போ ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷத்தால அவர் கையில அந்த கொய்த தலை ஒட்டி கொண்டது. சிவன் தான் யார் என்பதை மறந்து பிச்சாடனாராக ஊராக திரிய ஆரம்பித்தார். இறுதியில் பெருமாளுடைய வழிகாட்டுதல் பேரில் சிவன் காசியை அடைந்து அங்கு கங்கையில் நீராடி அந்த கங்கை கரையில் உள்ள விஷாலாட்சி அன்னையிடம் தன்னுடைய கையில் ஒட்டியுள்ள அந்த பிரம்மனின் மண்டையோட்டில் யாசகம் பெறுகிறார். அப்போ அந்த விஷாலாட்சி அம்மன் ஒரு கவலம் உணவினை அந்த மண்டையோட்டில் போட்ட உடனேயே அந்த மண்டையோடு சிவனின் கையில் இருந்து கலண்டு விழுகிறது. சிவன் தான் யார் என்ற சுய அந்த உணர்வை பெறுகிறார். அதன் பிறகு காசி விஸ்வநாதராக அன்னை விஷாலாட்சியை மனம் செய்து கொண்டு அங்கு தம்பதி சமேதராய் அருள்பாலிக்கிறார். அப்போ திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் திருவாதிரை 1, 2, 3, 4 பாதங்கள் செல்லக்கூடிய காலகட்டத்தில் முடிந்தால் ஒரு முறையேனும் காசி விஸ்வநாதரை சென்று தரிசனம் செய்வது, கங்கையில் நீராடுவது அவர்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வாக அமையும். என்னால் காசிக்கெல்லாம் போக முடியாது, அவ்வளோலாம் என்னால் ட்ராவல் பண்ண முடியாது, எனக்கு வயது இடம் கொடுக்கல, உடல்நிலை இடம் கொடுக்கல, பொருளாதாரம் இடம் கொடுக்கல, அல்லது அந்த அளவுக்கு ட்ராவல் பண்ணுற அளவுக்கு டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தமிழ்நாட்டிலேயே ஒரு திருத்தலம் இருக்கிறது. அதுதான் நினைத்தாலே முக்தியை அளிக்கக்கூடிய திருவண்ணாமலை. அக்னிஸ்வரூபமாக ஈஸ்வரன் அருள்பாலிக்கக்கூடிய தலம். நினைத்தாலே முக்தியை அளிக்கும் திருவண்ணாமலை ஸ்தலத்திற்கு சென்று
அதுவும் அந்த திருவாதிரை நட்சத்திர நாளில் சென்று ஈசனையும் அன்னை உண்ணாமுலை அம்மையையும் வழிபாடு செய்வதன் மூலம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் தங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வினை அடைய முடியும். அடுத்ததாக புனர்பூச நட்சத்திரம். இந்த புனர்பூச நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரமாக திகழ்கிறது. இந்த நட்சத்திரத்தில் திரு அவதாரம் செய்த இறைவன் ராமபிரான். ராமச்சந்திரமூர்த்தி திரு அவதார நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். அதாவது ஏஆர்பி நட்சத்திரமாக புனர்பூச நட்சத்திரம் அல்லது நடப்பு ஏஎல்பி நட்சத்திரமாக புனர்பூச நட்சத்திரம் செல்லக்கூடியவர்கள் சென்று தரிசனம் செய்யக்கூடிய ஸ்தலமாக திகழ்வது ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயில். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயில். ஏன்னா சிவன் இங்கு மணல் லிங்கமாக அருள்பாலிக்கிறார். பக்கத்தில் ஒரு கல் லிங்கமும் இருக்கிறது. அது ஆஞ்சநேயர் காசியிலிருந்து கொண்டு வந்தது. இந்த மணல் லிங்கம் இருக்கு பார்த்தீங்களா, அது ராமச்சந்திரமூர்த்தியும் சீதா பிராட்டியும் தங்கள் கைகளால் உருவாக்கிய லிங்கம். அங்கதான் ராவணன் முதலிய அசுரர்களை அழித்ததால் ஏற்படக்கூடிய பிரம்மஹத்தி தோஷத்திற்கு ஒரு நிவாரணம் பெறுவதற்காக, தோஷ நிவர்த்தி பெறுவதற்காக சிவபூஜை செய்து அந்த தோஷ நிவர்த்தியை ராமச்சந்திரமூர்த்தி அடைந்த ஸ்தலம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயில். அப்போ புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்க வேண்டுமென்றால் அந்த புனர்பூசம் 1, 2, 3, 4 பாதங்கள் செல்லக்கூடிய காலகட்டத்தில் வருடம் ஒரு முறையோ அல்லது அந்த 4 வருடத்தில் ஏதேனும் ஒரு முறையோ ராமேஸ்வரம் சென்று அந்த அனைத்து தீர்த்தங்களிலும் நீராடி, கடலிலும் நீராடி, இறுதியாக ராமநாத சுவாமியையும் அன்னை பர்வதவர்தினி அம்மையையும் தரிசனம் செய்யும் பொழுது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். அடுத்ததாக பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மிக அற்புதமான ஒரு நட்சத்திரம். இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்பலாம் கஷ்டப்பட தேவையில்லை. தமிழ்நாட்டிலேயே அவங்களுக்கு அந்த திருக்கோயில் இருக்கு, சமயபுரம் மாரியம்மன் திருக்கோயில். ஏன்னா அன்னை மாரியம்மன் திரு அவதார நட்சத்திரம் பூசம். அதனால அந்த பூச நட்சத்திரத்துக்கு அன்றைக்கே அன்னை சமயபுரம் மாரியம்மனை சென்று தரிசனம் செய்வது பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வினை தரும். சமயபுரம் பக்கத்தில் ஒரு 4-5 கிலோமீட்டருக்குள்ள ஆதி கண்ணபுரம் அப்படின்னு ஒரு ஸ்தலம் இருக்கு. அதாவது சமயபுரம் மாரியம்மன் திருக்கோயில் இருக்கிற இடம்ங்கிறது நாயக்க மன்னர்களால் பிற்காலத்தில் உருவாக்கப்பட்ட திருக்கோயில். ஆனா முதல்ல உருவான மூலஸ்தானம் எங்க இருக்குன்னா அந்த ஆதி கண்ணபுரம். சமயபுரத்துலேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டருக்குள்ள தான் இருக்கும். அங்கே விசாரிச்சிங்கன்னா ஆட்டோலாம் போகலாம் இந்த கோயிலேருந்து அந்த கோயிலுக்கு. அந்த கோயிலையும் போய் தரிசனம் பண்ணணும். ஏன்னா அதுதான் மூலஸ்தானம். இப்போ கட்டியிருக்க கோயில் பிற்காலத்தில் இடவசதி கருதி நாயக்க மன்னர்கள் கட்டின கோவில் சமயபுரம் கோவில். ஆதி கண்ணபுரம் தான் மூலஸ்தானம், மாரியம்மனோட திரு அவதார ஸ்தலம். இப்போ அந்த ஸ்தலத்தையும் சென்று தரிசனம் சென்று வழிபாடு செய்ய வேண்டும். பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வினை அது அளிக்கும். அடுத்ததாக ஆயில்ய நட்சத்திரம். இந்த ஆயில்ய நட்சத்திரம் அதாவது புதனுடைய ஆயில்ய நட்சத்திரம் சந்திர பகவானுடைய கடக லக்னத்தில் இருக்கு. இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் திரு அவதாரம் செய்தவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய தேவதைகள் இருக்காங்க. அதில் முக்கியமானவர்கள்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மணன், அதாவது ராமனின் தம்பி இலக்குவணன் லக்ஷ்மணன் திரு அவதாரம் செய்த நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம். அன்னை காளி அவதாரம் செய்த நட்சத்திரம், அதாவது பார்வதியின் திரு அவதாரமான பத்ரகாளி அம்மன் திரு அவதார நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம். அப்போ 2 திருக்கோயில்கள் குறிப்பிடப்படுது. யாருக்கு எது முடியுமோ, யாருக்கு எது அருகில் இருக்கோ, யாருக்கு எங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அதை பயன்படுத்திக்கலாம்.
முதல்ல நம்ம பார்க்கறது கேரள மாநிலத்தில் ஆலப்புழா அப்படிங்கிற ஊருக்கு அருகில் அமைந்திருக்கிற திருமூலிக்களம் திருமூலிக்களம் பெருமாள் கோயில். திருமூலிக்களம் பெருமாள் கோயில். இந்த கோயிலை கட்டினதே லக்ஷ்மணன்னு சொல்றாங்க. இந்த கோயிலை கட்டி திருப்பணிகள் செய்ததே லக்ஷ்மணன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க எப்படி ராமர் தன்னுடைய அசுரர்களை எல்லாம் கொன்றதுனால் ஏற்படக்கூடிய தோஷங்களுக்கு ராமேஸ்வரத்துல சாப விமோசனம் பெற்றாரோ, அதுபோல லக்ஷ்மணன் தன்னுடைய போர்னால் தான் செய்த அந்த கொலைகளுக்காக ஏற்படக்கூடிய தோஷங்கள்ல இருந்து நிவர்த்தி பெறுவதற்காக பெருமாளை இந்த கோயிலை கட்டி பெருமாளை ஸ்தாபிதம் பண்ணி அந்த பெருமாளை நோக்கி வழிபாடு செய்து தன்னுடைய சாபங்களிலிருந்தும் தோஷங்களிலிருந்தும் விமோசனம் பெற்ற தலம் இந்த திருமூலிக்களம். ஆலப்புழா பக்கத்தில் இருக்கிற திருமூலிக்களம் பெருமாள் கோவில். இது லக்ஷ்மணன் வழிபட்ட தலம். அடுத்து என்னால் அவ்வளோ தூரம்லாம் போக முடியாது, கேரளாலாம் போக முடியாது, அவ்வளோலாம் என்னால் முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நம்மளுடைய திருவாரூர் மாவட்டத்தில் கோயில் திருமாலம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. இந்த பேரெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் கூகுளில் போட்டிங்கன்னா ஃபுல் டீட்டெயில் அழகாக வருது. கோயில் திருமாலம், திருவாரூர் மாவட்டம் கோயில் திருமாலம். அந்த ஊரில் மகாகாலநாதர் திருக்கோயில் அமைந்துள்ளது. மகாகாலநாதர் திருக்கோயில் அமைந்துள்ளது. அந்த திருக்கோயிலில் என்ன ஒரு சிறப்புனா, அன்னை காளி அசுரர்களை கொன்றதால் ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷத்திலிருந்து சாப விமோசனம் பெற நெருப்புக்கு நடுவுல ஒற்றை காலில் நின்று சிவனை நோக்கி கடுந்தவம் புரிந்து சிவனுடைய தரிசனத்தை பெற்று சாப விமோசனம் பெற்ற தலம் இந்த மகாகாலநாதர் திருக்கோயில், கோயில் திருமாலம் எனப்படும் ஊர். இந்த ஊருக்கு சமஸ்கிருதத்தில் ஒரு பேர் இருக்கு, திரு அம்பர் மாகாளம். திரு அம்பர் மாகாளம்ங்கிறது சமஸ்கிருத பெயர். ஆனால் இப்போ வழக்கில் எப்படி கூப்பிடுறாங்கன்னா கோயில் திருமாலம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இது திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. அங்கே ஒரு அருள்பாலிக்கிற ஈஸ்வரனோட பேரு மகாகாலேஸ்வரர். அந்த மகாகாலேஸ்வரரை காளி தேவி வழிபட்டு தன்னுடைய சாபங்களிலிருந்து விமோசனம் பெற்ற தலம். அப்போ ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் இந்த திருத்தலக்கும் சென்று வழிபாடு சென்று அனைத்து விதமான தோஷ நிவர்த்திகளுக்கும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வினை இங்கு அடைய முடியும். அடுத்தது மக நட்சத்திரம். மக நட்சத்திரக்காரர்கள், இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பித்திருக்கள். மகா நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள்னு பார்த்தீங்கன்னா பித்திருக்கள் அல்லது முன்னோர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய மூதாதையர்கள், பித்திருக்கள். இவர்களின் திரு அவதார நட்சத்திரம் தான் மகம். அப்போ அந்த மகா நட்சத்திரக்காரர்களுக்கு 2 திருக்கோயில்கள் பரிந்துரை செய்யப்படுது. ஒன்று வாரணாசி எனப்படும் காசிக்கு அருகில் உள்ள கயா. காசிக்கு அருகில் உள்ள கயா, அங்கே உள்ள விஷ்ணு பாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய கோவில். விஷ்ணு பாதம் தான் அங்கே வழிபடப்படுது. அதுக்கு ஒரு கோவில் கட்டியிருக்காங்க கங்கை கரையில். அது கயாவில் அமைஞ்சிருக்கு. அந்த கோவில் தான் இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான திருக்கோயில். அடுத்து தமிழ்நாட்டில் திண்டுக்கல் மாவட்டம் தவசிமடை அப்படிங்கிற ஊர் இருக்கு. திண்டுக்கல் மாவட்டத்தில் தவசிமடை அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊரில், அது ஒரு சின்ன கிராமம்தான், அந்த ஊரில் மகாலிங்கேஸ்வரர் திருக்கோயில், மகாலிங்கேஸ்வரர் திருக்கோயில் அமைந்துள்ளது. இந்த கோயிலில் என்ன சிறப்புனா, இங்கு காவல் தேவதைகள் நிறைய பிரதிஷ்டையாயிருக்கு. பொதுவாக சிவன் கோவிலில் பெரும்பான்மையாக பைரவரை தவிர காவல் தேவதை அதிகமாக இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த சிவன் கோவிலில் ஐயனாருடைய சுரூபம், கருப்பசாமியுடைய சுரூபம், அது அடுத்து மதுரை வீரனோட சுரூபம்லாம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு. இப்போ இவங்கெல்லாம் யார்? கருப்பசுவாமியாக இருக்கட்டும், ஐயனாராக இருக்கட்டும், மதுரை வீரனாக இருக்கட்டும், இந்த காவல் தேவதைகள்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் தான். அது மட்டும் இல்லாமல் 18 சித்தர்களின்
சுரூபங்கள் இங்கே வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்டு பூஜை செய்யப்படுது. அதனால் மிக அற்புதமான ஒரு ஸ்தலம். இந்த தவசிமடை மகாலிங்கேஸ்வரர் கோவில், திண்டுக்கல் மாவட்டம். இப்போ இந்த 2 தலங்களில் ஏதேனும் ஒரு தலத்தை மக நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள் செல்லக்கூடிய காலகட்டத்தில் வருடம் ஒரு முறையோ அல்லது இந்த 4 வருடத்தில் ஏதேனும் ஒரு முறையோ சென்று இந்த மக நட்சத்திர அன்பர்கள் தரிசனம் செய்யும் பொழுது தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வினை அங்கு காண முடியும் அப்படிங்கிறது சிறப்பு. அடுத்ததாக பூர நட்சத்திரம். இந்த பூர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து சுக்கிரனுடைய நட்சத்திரம் சூரியனுடைய வீட்டில் இருக்கு. இந்த பூர நட்சத்திரத்தில் நிறைய தேவதைகள் திரு அவதாரம் செய்திருந்தாலும் மிக முக்கியமான ஒரு அவதாரம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஆண்டாள் நாச்சியார். அன்னை பூமாதேவி துளசி வனத்தில் பெரியாழ்வாருக்கு ஆண்டாள் நாச்சியாராக குழந்தையாக திரு அவதாரம் செய்து அந்த பெரியாழ்வாரால் வளர்க்கப்பட்டு இறுதியில் ஸ்ரீரங்கம் வந்து ரங்கநாத பெருமானோட ஜோதியாக ஒன்றாக கலந்தாள் அப்படிங்கிறது அவருடைய வரலாறு. அந்த ஆண்டாள் நாச்சியாருக்கு முக்தியை அளித்த தலமான ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் திருக்கோயில் தான் இந்த பூர நட்சத்திரக்காரர்களுக்கு தோஷ நிவர்த்தி, கஷ்ட நிவர்த்தி ஸ்தலமாக நம்ம குறிப்பிடுறோம். அப்போது பூர நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள் செல்லக்கூடிய அன்பர்கள் வருடம் ஒரு முறையேனும் அல்லது அந்த 4 வருடத்தில் ஏதேனும் ஒரு முறையேனும் ஸ்ரீரங்கம் சென்று அங்கு அருள்பாலிக்கும் ரங்கநாத பெருமான், ரங்கநாயகி தாயார், அங்கு ஜீவசமாதி அடைந்துள்ள ராமானுஜரையும் தரிசனம் செய்வது அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் சந்திக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வாக அமையும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்ததாக உத்திர நட்சத்திரம். இந்த உத்திர நட்சத்திரம் அப்படிங்கிறது ஐயப்பனுடைய திரு அவதார நட்சத்திரம். சுவாமி ஐயப்பனுடைய திரு அவதார நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம். இதுக்கு 2 திருக்கோயில்கள் குறிப்பிடப்படுது. ஒன்று யோக நிலையில் அமர்ந்து சிவனை நோக்கி தவநிலையில் இருக்கக்கூடிய சபரிமலை ஐயப்பன் திருக்கோயில் ஒரு திருக்கோயில். 2வது கோயில் வந்து கடலூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. அந்த கோயிலுக்கு பேரே சாஸ்தா கோயில்னு தான் சொல்லுவாங்க. அந்த ஊருக்கு பேர் சாஸ்தா மங்கலம். கடலூர் மாவட்டம் சாஸ்தா மங்கலம் அப்படிங்கிற ஊரில் அமைந்துள்ள சாஸ்தா கோயில். கடலூர் மாவட்டம் சாஸ்தா மங்கலம் எனப்படும் ஊரில் அமைந்துள்ள சாஸ்தா கோயில். அங்கே பூரணை புஷ்கலை எனப்படும் 2 தேவதைகளோட தன்னோட தேவிகளோட சாஸ்தா வந்து தம்பதி சமேதராக அருள்பாலிக்கிறார். யானை வாகனத்தில் தனி கொடிமரத்தோடு அழகான ஒரு திருக்கோயில். அப்போது இந்த உத்திர நட்சத்திரக்காரர்கள் ஒன்று சபரிமலை சென்று ஐயப்பனை தரிசனம் செய்யலாம், அல்லது கடலூர் மாவட்டம் சாஸ்தாமங்கலம் சென்று சாஸ்தாவை தரிசனம் செய்யலாம். இந்த 2 திருக்கோயில்களுமே உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கான திருக்கோயில்கள். இதில் இந்த சாஸ்தாமங்கலம் திருத்தலத்திலையும் ஐயப்பன் சாஸ்தாவாக சிவபெருமானை நோக்கி தவம் புரிந்து அவருடைய தரிசனத்தையும் அருளையும் பெற்ற ஸ்தலமாக திகழ்கிறது. ஆகவே இந்த 2 ஸ்தலத்திற்கு செல்லக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு தங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு என்பது கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இவ்வாறாக இதுவரை அஸ்வினி முதல் உத்திரம் வரையிலான நட்சத்திரக்காரர்கள் அந்த நட்சத்திரங்கள் ஏஎல்பி நட்சத்திரங்களாக செல்லக்கூடிய காலத்தில் சென்று தரிசிக்க வேண்டிய திருக்கோயில்களை பற்றி பார்த்தோம். மீதம் இருக்கிற நட்சத்திரங்களுக்கான கோயில்களை பற்றி அடுத்த பகுதியில் பார்ப்போம். வாழ்க வளமுடன்.